டியூஸ்டேயோட விலாகு மார்னிங் ஒரு 5 மணி போல் சலசலன்னு மழை பெஞ்சிட்டே இருந்தது. ஆனால் 5:30 மணிக்குள்ளே மழை விட்டுருச்சு. நானும் என்னோடய ஃப்ரெண்டும் சேர்ந்து வாக்கிங்லாம் போயிட்டு ஒரு 5000 ஸ்டெப்பு நடந்துட்டு வந்ததே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. வீட்டுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு வேலை ஹஸ்பண்ட்க்கு காஃபி போட்டு கொடுத்து எழுப்புனா தான் பாப்பாவை கரெக்ட் டைமுக்கு ஸ்கூல் கொண்டு போய் விட முடியும்னு காஃபி தான் போட்டிருந்தேன். எனக்கு காஃபி டீ குடிக்கிற பழக்கம்லாம் இல்லை. யாருக்காச்சும் அதை போட்டு தரணும்னு சொன்னாவே எனக்கு அவ்வளோ கோவமாக வரும். பட் இருந்தாலும் ஹஸ்பண்ட் காஃபி ரொம்ப விரும்பி குடிப்பார் அப்படிங்கிறதுனால அவருக்கு போட்டு கொடுத்தே ஆகணுங்கிறதுனால போட்டு கொடுத்தாச்சு. பாப்பாவுக்கு பூரினா ரொம்ப பிடிக்கும். வாரத்தில் ஒரு 2 நாள் அவங்களுக்கு அதை செஞ்சு கொடுத்தா தான் அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. பூரிக்கு கருப்பு கொண்டக்கடலை வச்சு ரொம்ப சூப்பராக ஒரு கிரேவி வந்து பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா வந்திருந்தது. நெக்ஸ்ட் டைம் பண்ண சொல்ல அதோட ரெசிபியை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா இப்போ என்னுடைய ஹேர் ஸ்டைலாம் நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர வர அவங்களுடைய மேக்கப் ஹேர் ஸ்டைல்லாம் கொஞ்சம் அவங்களே பண்ணிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பார்க்க சொல்ல நம்ம பாப்பா ரொம்ப சீக்கிரமாக வளர்ந்துட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு தோணிக்கிட்டே இருக்குது. உங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் குட்டீஸ் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய் பாய்.